திருமணம் பண்ணதுமே வந்து அந்த பொண்ணு அந்த பையன் வந்து யூஎஸ்ல இருந்திருக்காரு. இந்த பொண்ணு அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. போனதும் பொண்ணு கன்சீவ் ஆனதும் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் இங்க குழந்தை பிறக்குது. குழந்தைக்கு ஒரு 3 வயசு ஆகுற வரைக்கும் இருந்து, அப்புறம் இவங்க கேட்டுட்டே இருக்காங்க. என்ன கூட்டிட்டு போலியா? கூட்டிட்டு போலியான்னு கேட்கறனால திரும்பியும் கூட்டிட்டு போயிருக்காரு. திரும்பவும் கூட்டிட்டு போய் அங்க ஒரு 1 இயர் இருந்திருக்காங்க அந்த பொண்ணு. திரும்பியும் கன்சீவா இருக்காங்க. ஸோ அப்பவே அந்த குழந்தை கன்சீவ் ஆனதும் குழந்தையோட அந்த பொண்ண திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் திரும்பவும் இவங்க இங்கேயே இருந்துட்டு, அப்பவும் அங்க கேட்குறப்போ, நான் வர்றேன்னு கேட்குறப்போ, "நீ 2 குழந்தைகளையும் வச்சுட்டு இங்க சிரமப்படுவ. குழந்தை கொஞ்சம் பெருசாகிற மாரி ஆனதுக்கப்புறம் வா" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப பெரிய குழந்தைய ஸ்கூல்ல போடணும்லன்னா, "அங்கேயே போட்டுரு. அப்புறம் இங்க வந்தப்புறம் இங்க போட்டுக்கலாம்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அவர் சொன்னத நம்பி அவங்க இங்கேயே குழந்தைய ஸ்கூல்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2வது குழந்தைக்கும் ஸ்கூல்ல போடுற அந்த 3 வயசுக்கு மேல ஆகும்போது, "நான் அங்கேயே வந்துர்றேன். அங்க வந்து ஸ்கூலுக்கு போட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவரு, "இல்ல இனி வந்து உனக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்ல. நம்ம டைவர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்" அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களுக்கு கோவம் வந்துருது. என்ன என்ன காரணம்னு வேணும்ல, இப்படி ஒரு வருஷம் வாழ்றது, அப்புறம் குழந்தைங்கிற பேர்ல தனியா இருக்க வேண்டி இருந்துருச்சுல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறம் அவங்க அங்க போயிருக்காங்க. அவர் இங்க இருக்கவே கூடாது, நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லி 2 குழந்தைங்களோட அவங்கள திருப்பி அனுப்பிச்சிட்டார். என்ன ஜீவனாம்சம் வேணுமோ கேட்டுக்கோ, ஆனா நீ உனக்கு பிடிக்கல, வேண்டாம், வாழ வேண்டாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை திருமண வாழ்க்கையிலன்னு அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு. அப்போ வேற வழி இல்லாம அவங்க அங்கிருந்து திரும்பி வர வேண்டியதாயிடுச்சு.